எல்லாருமே தங்கத்தோட விலையை பார்த்து மிரண்டு போயிருக்கோம். ஆனால் சைலண்ட்டாக ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறது எது தெரியுமா? அதுதாங்க சில்வர். நிறைய பேர் நினைக்கிறாங்க சில்வருங்கிறது வெறும் பாத்திரத்துக்கு, கொலுசுக்கு, இதுக்கு மட்டும்தான் அப்படின்னு. 2026 நீங்கள் பணக்காரர் ஆகணும்னா, நீங்கள் ரிச் ஆகணும்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக சில்வர் இருக்கணும். ஏங்கிறது இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சில்வர் விலையேறதுக்கு 3 முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் காரும் சோலார் பேனல்ஸோட யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்றதுல இருந்து சேட்டலைட் வரைக்கும் சில்வரோட யூசேஜ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா நம்ம பூமியில பாத்தீங்கன்னா சில்வரோட அளவு இதனால குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதுதான் ஹை டிமாண்ட் லோ சப்ளை. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் விலை ஏறக்கு. ரெண்டாவதா பாத்துட்டீங்கன்னா கோல்டு டு சில்வர் ரேஷியோ. ஹிஸ்டரியை நம்ம எப்பப்பெல்லாம் பார்க்கும்போது எப்பப்பெல்லாம் கோல்டு ஏறுதோ அப்பப்பெல்லாம் சில்வரும் அதை விட அதிகமா ஏறும். இப்போ கோல்டு ஆல் டைம் ஹைல இருக்கு. ஸோ நம்ம அடுத்து எதிர்பார்க்கறது கண்டிப்பா சில்வர் தான். மூணாவதா பாத்துட்டீங்கன்னா ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எப்பப்பெல்லாம் வேர்ல்டு எக்கனாமி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்கும்போது மக்கள் எல்லாருமே சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னு பாக்குறது கோல்டையும் சில்வரையும் தான். நெக்ஸ்ட் சில்வரை நம்ம எப்படி வாங்கலாங்கிறத பத்தி பார்க்கலாம். நம்ம சில்வரை காயின்ஸாவோ இல்ல பாராவோ வாங்கலாம். ஆனால் இதில் ஜிஎஸ்டி அப்புறம் அதை சேஃபாக வச்சுக்கிறதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா டிஜிட்டல் சில்வர், அதான் சில்வர் ETF. என்ன கேட்டிங்கன்னா இதுதான் என்னோட பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிற ஏதோ ஒரு ETF நீங்கள் டிஜிட்டலாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஒரு திருட்டு பயம் இல்லை. இதை வாங்குறது விற்கிறது ரொம்ப ஈஸி. இது ஒரு முக்கியமான விஷயம். கோல்டை விட சில்வரோட மார்க்கெட் வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஏறும், திடீர்னு நாளைக்கு ரொம்ப அதிகமாக இறங்கும். ஸோ அதனால் உங்ககிட்ட இருக்கிற மொத்த காசையும் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு 5 to 10% மட்டும் நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில்வர் 1 lakh ரீச் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.